بسم الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வவல்லமையும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வணங்கப்பட தகுதியான படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அனைத்து போலும் உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்த தெளிவான வார்த்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே உன்னதமான வழிகாட்டல் நபிமார்களில் இருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து அனுஷ்டானங்கள் வித்தியார்த்துக்கள் அனைத்து வித்தியார்த்துக்களும் வழியேறி இறுதியாக நரகத்தின் பாட்டு செல்லும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை இந்த புனிதமான தருணத்திலே ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த ஈமானிய சகோதரர்களே, நாமெல்லாம் ஃபர்து ஐந்தரை ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விருப்பமான இடங்கொன்றான இந்த மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதே போல நாளை மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் நீங்கள் அனைவரையும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சோதனை மிக்க அந்த தருணத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அர்ஷுடைய நிலை ஏழுக்குள்ளத்தாருக்கு வழங்குகின்றார். அந்த நிலை பெறக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக நானும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களும் நீங்களும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் விதியாக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன் அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு எங்களுக்கு புதிய ஒரு தலைப்பு கிடையாது. நாங்கள் அதிகமாக அந்த தலைப்பை பற்றி கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை ஞாபகமூட்டல் என்ற அடிப்படை இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லி காட்டுகின்றார், வதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீ அதிகமாக ஞாபகமூட்டுங்கள். அது சொல்லப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, அதே போல ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் ஞாபகமூட்டல் என்பது முஃமின்களுக்கு பிரயோசனத்தை தரும். அதை நீ அதிகமாக ஞாபகமூட்டுங்கள். அந்த அடிப்படை இன்றைய ஒரு தலைப்பு ஞாபகமூட்டல் தலைப்பு. தொழுகை என்பது மறுமை வெற்றி முதல் கேள்வி என்ற தலைப்பு தரப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் வெறுமனே ஒரு முஸ்லீமான பெயரை தாங்கிக் கொண்டிருந்தால் மாத்திரம் முஸ்லீமின் அடிப்படை போக முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் சில கடமைகளை செய்யுமாறு சொல்லித் தருகிறது. குறிப்பாக 2 ஷஹாதாக்களை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ் மீது ஷஹாதா சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது. அல்லாஹ் தான் படைத்த ரப்பு, அவன்தான் அனைத்து வணக்கத்துக்கு சொந்தக்காரன் என்ற விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ஷஹாதா, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, இறை தூதர். இந்த 2 விடயத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அடுத்த கட்டம் கடமையாவது தொழுகை. தொழுகை இல்லாமல் எந்த விடயத்துக்கு போக முடியாது. இந்த சமூகத்தை நாம் பார்க்கலாம், வாரத்தில் ஒரு நாள் பள்ளிக்கு வாருது. அதே போல இன்னும் சில பேரை பார்க்கலாம், வருடத்தில் 2 நாட்கள் தொழுகை என்ற விடயத்தை
பார்க்க வருவது, இது எங்களுடைய அடிப்படையாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியம், இந்த அடிப்படை இஸ்லாமிய மார்க்கம் பலதரை வலியுறுத்தி காட்டுகிறது. ஒரு மனிதர் மருமை எடுத்துக்கொண்டாலும் சரி, முதலாவது கேள்வி தொழுகுதான். பின்னால பார்ப்போம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டு கவர்னர் அனுப்பினார்கள். அப்ப யமன் நாட்டு கவர்னர் அனுப்பின்ற பொழுது இறைக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். முஆதே, இன்னக தஅதி கௌமுன் அஹ்லுல் கிதாப், இங்கே போகக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறதே சாதாரண சமுதாயம் கிடையாது. எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் யூத கிறிஸ்தவர்கள், தௌராத் என்ற வேதங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை நீங்க தாவா பிரச்சாரம் செய்ய போறீங்க. முதலாவது அந்த சமூகத்தை பார்த்து நீங்க சொல்லக்கூடிய முதலாவது விடயம் 2 ஷஹாதாவை சொல்லுவோம். என்ன ஷஹாதா? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் தான் இறைவன், அவன் ரப்புல் ஆலமீன். இந்த ஏகத்துவத்தை முதலாவது சமூகம் சொல்லும். 2வது ஷஹாதா, நிச்சயமா முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை என்ற விடயத்தை 2வது ஷஹாதாவை சொல்லும். வைமும் அத்தாஹு லக பிதாலி, அந்த விடயத்துக்கு அந்த சமுதாயம் கட்டுப்பட்டாங்க சொன்னால் அடுத்த கட்ட அந்த சமூகத்தை சொல்லுங்க, படைத்த ரப்புல் ஆலமீன் 5 வேளை தொழுகையிலே கடமையாக்கி இருக்கிறான், அதை கட்டாயமாக செஞ்சு ஆகணும். அதுக்கு பிற கடமைகளை சொல்லிக் கொண்டு போகும். அன்பானவர்களே, ஷஹாதாக்கு பிற இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் தொழுகைதான். ஷஹாதாக்கு தொழுகைதான். தொழுகை இல்லாம எந்த ஒரு வணக்கத்தையும் செய்த இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. தொழுகையின் அடிப்படை என்பது ஏனைய வணக்கத்துக்கு அடிப்படையாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் காபிரா முஷ்ரிகா என்னை அடையாளப்படுத்தக்கூடிய வணக்கம் ஏராளமான வணக்கங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வணக்கத்தின் மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தும் வணக்கம் தொழுகைதான். இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கஸ்ஸலாம், நிச்சயம் ஒரு மனிதன் அவன் முஃமினா காஃபிரா ஷிர்கா என்ற பிரித்தறியக்கூடிய வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மூலமா பார்க்கலாம். தொழுகை இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை அவன் ஒரு முஸ்லிம் கிடையாது. இமாம்கள் சொல்றாங்க, முஸ்லிமான ஜனாசாக்கள் அவங்க அடக்க அனுமதி கிடையாது. அந்த அளவு கடுமையா சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அந்த தொழுகை சோதனை. எங்க சமுதாயத்தை பார்க்க தொழுகை என்பது அலட்சியமா விடக்கூடிய காரியத்தை நாம பார்க்கிறோம். இந்த அளவுக்கு பாருங்க, ஏனைய வணக்கத்துக்கு இல்லாத சலுகைகள் தொழுகை கொடுக்கப்படுது. ஒரு பிரயாணம் போறாரா, தொழுகை விடையில எந்த தூரத்துக்கும் பிரயாணம் போகலாம், தொழுகை விட அனுமதி கிடையாது. பிரயாணத்துக்கு போற நேரத்தில் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயம் இங்கே சேர்த்து சுருக்கி தொழுகும். ஆனா தொழுகை என்பது கோவல், தொழுகை என்பது பொதுவானது விடையிலாது. அதே போல மழை பெய்யுதா, தொழுகை விடையிலாது, நீ வீட்டில் சேர்த்து தொழுகும். அதே போல நின்று தொழக்கூடிய எனக்கு சக்தி இல்லையா, இருந்து தொழு, அதுக்கும் சக்தி இல்லையா, சாய்ந்து தொழு என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்கு தொழுகை விடவே இயலாது சொல்லுகிறேன். இதனால இஸ்லாமிய மார்க்கம் சலுகை போட்டுக்கொண்டே வருகிறது. இந்த சலுகையை தாண்டி உனக்கு சலுகை வராது. அப்படி வாரதை நீ மூத்தாய் தான் போகணும். அதான் இஸ்லாமிய மார்க்கம் சலுகையை தந்து தொழுகை என்ற விடயத்தை கடமை என்ற அடிப்படையில் சொல்லி தருகிறது. அன்றைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதை சொய்ஸாக விடக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, வெள்ளிக்கிழமை தினத்தில் வலியக்கூடிய பள்ளி 5 வேளை தொழுகை எங்கு காணப்படுகிறது? வெள்ளிக்கிழமை தூரத்து வரக்கூடிய சமுதாயத்தை விடுக்க சகோதரர்களே, இந்த பகுதியில் சார்ந்த சகோதரர்கள் பள்ளிக்கு அதாவது ஜும்மாவுடைய தொலைக்கு வரக்கூடிய சமயத்தில் 5 வேளை தொலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த தொகை வர முடியவில்லை சொன்னால் எந்த அளவுக்கு நாங்கள் பலகீனமா இருக்கிறோம் என்ற விடயத்தை நாங்கள் தான் எங்களை டெஸ்ட் பண்ணிக்கொள்ளும், உங்களை சுயப்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தொழுகையை பாருங்க, எந்த ஒரு வணக்கத்துக்கும் இல்லாத ஒரு விசேடமான பண்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேரடியான உரையாடல் இடம்பெறக்கூடிய ஒரு வணக்கம் என்று சொல்ல தொழுவது. முதலாவது ஒரு மனிதன் தக்பீர கற்றான், அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர கற்றான். கட்டிட்டு அதை பிறகு அவன் என்ன செய்யறான், வஜ்ஜஹத்தோ அல்லாஹ் பாய் துவாவை ஓதுறான். ஓதிட்டு மனசுக்குள்ள அவுது பிஸ்மியை ஓதுறான். அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறான். சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதலாவது வசனம் அல்லாஹ் நாம் புகழ்றோம், நீதான் அனைத்தையும் படைத்த அகிலத்தாருடைய ரப்பு, நீதான், உனக்கு எல்லா போல் உரித்தாவற்றும்.
அதே போல ரஹ்மான் ரஹீம் என்று நான் ஏற்றுக்கொள்றோம். அதுக்கு பிறகு நான் கேட்கிற துஆவை பாருங்க, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னிடமே நான் உதவி தேடுறோம். எப்ப நாங்க அந்த இடத்துல அல்லாஹ் இந்த வார்த்தை ரப்புல்லாஹ் பாவிக்கவில்லை. நேரடியாக ஒரு மனிதன் ஒரு விளையாடுவதை போல் ரப்புல்லாஹ் வாசத்தை கொண்டு வர, உன்னிடமே நான் உதவியை தேடுறோம், உன்னிடம் நான் வணங்குகின்றோம் என்ற வார்த்தையை நாங்கள் என்ன செய்யறோம், அந்த இடத்தை நாம் ஒழுகின்றோம். அதே போல் அடுத்த கட்டம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அதுக்கு நான் ஹிதாயத்தை நான் கேட்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாசகங்கள் தொழுகையில மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லாஹ்வோட நேரடியாக உரையாடக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த தொழுகையில காணப்படுகிறது. தொழுகை என்பது ஒரு மனிதன் எந்த நேரத்தில் விட முடியாது. நான் பாரு, ஒரு மனிதன் மறுமை நாளை எழுப்பாட்டப்படுறான். மறுமை நாளில் ஒரு மனிதன் எழுப்பாட்டப்படுறான். அவனை பற்றி பல கேள்விகள் ரப்பு கேட்கலாம். ஒன்று அவன் சொத்தை பத்தி கேட்கலாம், அதே போல பிள்ளை வளர்ப்பை பத்தி கேட்கலாம், அதே போல செஞ்ச அநியாயத்தை பத்தி கேட்கலாம், ஹஜ்ஜை பத்தி கேட்கலாம், ஸகாத்தை பத்தி கேட்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது கேட்கிற கேள்வி, இன்னல்லாஹ் அவ்வளவு மா யுஹாஸபு அப்து யௌமல் கியாமah, மறுமை நாளில் ஒரு அடியானை ரப்புல் ஆலமீன் எழுப்பாட்டுவார். எழுப்பாட்டின நேரத்தில் அனைத்து அமல்கள் காணப்படும். அனைத்து அமல்கள் காணப்படுகிற பொழுது முதலாவது கேட்கப்படக்கூடிய அமல் தொழுகை. தொழுகையை தாண்டிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அனைத்தும் லேசா போயிடும். தொழுகையில மாட்டிட்டான்னு சொன்னால் அனைத்து கேள்வியும் மாட்டுவோம். இது அடிப்படை. இப்ப முதலாவது கேள்வி மனிதனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை. ரப்புல் ஆலமீன் கேட்பான், அவனோட தொழுகை பூரணமா குறைபாடு இருக்கிறதா? அவன் தொழுகை சரியா தொழுது விட்டான் என்று சொன்னால் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்ற சமுதாயம். அதே போல அடியான் தொழுகையில மாட்டிட்டான் என்று சொன்னால், தொழுகையில குளறுபடிகள் தொழவில்லை, பால் கேட்டா பள்ளிக்கு போவது கிடையாது, அதே போல பயணத்தில் இருந்தால் தொழக்கூடிய பாக்கியங்களுக்கு தொழுவது கிடையாது, தொழுகை என்பது எந்த விதமான கவனமும் கிடையாது. அப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்படுற நேரம் தொழுகையில் அவன் மிஸ்டேக்க விட்டுட்டான் என்று சொன்னால் அவன் சொல்லப்படும் பக்கத்து ஹாத வ ஹஸிர, அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். நஷ்டம் என்று சொன்னால் எதிரையும் லாபம் இருக்காது, எல்லாத்தையும் நஷ்டம் தான். முதலாவது நஷ்டம் தான் சொல்லுவதை, அடுத்த கேள்வி எப்படி அவனுக்கு லாபம் கிடைக்க போகின்றது. இடத்துல வருகிறது, நபிலாசா சொல்லி காட்டுறாங்க, சஹாபி பார்த்து, அதாவது மலக்குமாரை பார்த்து ரப்புல்லாஹ் சொல்லுவான், உங்குரு இந்த அடியானை பாருங்கள், அவன் தொழுகை அத்தம்ஹா நகஸஹா, அவன் தொழுகை பூர்ணமா இருக்கிறதா அல்லது குளறுபடியாக காணப்படுகிறதா? அந்த நேரத்தில் மலக்குமார்கள் பார்ப்பாங்க, அந்த அடியான தொழுகை ருக்கு சுஜூத், அதே தொழுகையுடைய அர்க்கான்கள் வாஜிபுகள் எல்லாம் பரிபூர்ணமா தொழுதிருப்பான். அப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தால் அந்த நேரத்தில் மலக்குமார் சொல்லுவாங்க, தொழுகை தான் பூர்ணமாக இருக்கிறது, அவன் தொழுகை பூர்ணம் என்று எழுதப்பட்டு விடும். இன்னும் சில சமுதாயத்தை மலக்குமார்கள் பார்ப்பாங்க, மலக்குமார் பார்க்கின்ற தொழுகை நகஸஹா குறைபாடுள்ள தொழுகையாக காணப்படும். அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அவன் நரகத்தை போடும் என்ற நோக்கம் ரப்பிட்டு கிடையாது. அப்பையும் கூட அவனை தப்பிக்க வைக்கும், நரகத்துக்கு போக விடக்கூடாது அல்லாஹ்வுடைய ஆசை. ரஹீம் என்ற ஒரு இலக்கம் அவனுக்கு காணப்படுகிறது. அந்த நேரத்தில் மலக்குமார் சொல்லுவான், அவனுக்கு ஏதாவது சுன்னத்தான் தொழுகையில் இருக்கிறதா? பருவதான் கோட்டை வெட்டிக்கிறார், பருவதான குளறுபடிகள் இருக்கிறது, சுன்னத்தான வழக்கை ஏதாவது தொழுது இருக்கிறானா? அந்த நேரத்தில் நான் தொழுத தஹஜ்ஜத் காப்பாற்றும், நான் தொழுத முன்பின் சுன்னத்துகள் காப்பாற்றும். அதே போல அந்த நேரத்தில் நாங்கள் தொழுத லுகாத்துவை காப்பாற்றும். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் மலக்குமார் சொல்லுவாங்க, இந்த மனிதன் தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறானா, முன்பின் சுன்னத்துகள் தொழுதிருக்கிறானா? தொழுது விட்டான் என்று சொன்னால் மலக்குமார் சொல்லுவாங்க, அடியான் சுன்னத்தை தொழுது இருக்கிறான். அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், சுன்னத்தான வணக்கத்தை கொண்டு ஃபர்துல விடப்பட்ட அந்த குறைகளை நிவர்த்தி செய்து விடுங்கள். அப்ப அந்த தொழுகை பரிபூர்ணமாகிவிடும். அதே போல இன்னும் சில சமுதாயம் அதுல குறும்படி விட்டுட்டு சுன்னத்தும் தொழவில்லை என்று சொன்ன சகோதரர்களே, அந்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய வழி எதுவுமே இல்லை. இஸ்லாம் சொல்லி காட்டுது, ஒரு நாளைக்கு 12 ரகாத்துகள் காணப்படுது. சுபஹுக்கும் நாள் 2, லுஹருக்கும் நாள் 4, லுஹருக்கு பின்னால் 2, மக்ரிப் இஷாக்கு பின்னால் 2, கூட்டி பார்த்தா 12 ரகாத்துகள். மன் ஸல்லா 12 ரகாத்தன் ஃபீ குல்லி யௌம் வ லைலா, யார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரகாத் தொழுகிறான் என்று சொன்னால் புனிலஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் வீடு கட்டப்படுது. உலகத்தில் ஒரு வீடு என்பது ஒரு மனிதன் ஆசையாக காணப்படுது. உலகத்தில் வீட்டு விட்டு அப்பாற்பட்ட ஒரு கற்பனை
பரவான தொழுகை நாம் விடுறோம் என்று சொன்னால் அதை காப்பாற்றக்கூடிய வழி என்று சொன்னால் சுன்னத்தான தொழுகை. நான் ஹஜ்ஜி குறையை நாம் விடுறோம் என்று சொன்னால் ஹஜ்ஜை நிவர்த்தி செய்ய சுன்னத்தான வணக்கம் உம்ரா. அந்த உம்ரா என்ன செய்யும்? ஹஜ்ஜுடைய குறைகளை அந்த உம்ரா நிவர்த்தி செய்யும். இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான ஒரு வழிமுறை சொல்லுகிறேன். அன்பானவர்களே, தொழுகை ரப்புல் அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார். தொழுகை என்பது ஒருவர் விடவே முடியாது. ஒரு மனிதன் பாவம் செய்யறானா அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழியை தொழுகிறார். ரப்புல் சொல்லி காட்டுறார். ஒவ்வொரு வணக்கத்துக்கும் ரப்புல் இலக்கில வைத்திருக்கிறார். நாம் நோம்பை பிடிக்கிறோம். ஏன் நான் நோம்பை பிடிக்கிறோம்? நான் நோம்பு என்பது தாகத்தோடையும் அதே போல பசியோட இருக்க நோக்கம் கிடையாது சொல்லுகிறேன். ரப்புல் சொல்லி காட்டினா நோன்புடைய பிரதானமான நோக்கம் நாங்கள் தக்குவோம். நாங்கள் தக்குவாதவே மாறும். நோம்பை பிடிச்ச தக்குவ வரும். அதே போல தொழுகையை பொறுத்தவரை ரப்புல் சொல்லி காட்டினால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக அந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய மானக்கீடான விடயங்கள். அதே போல பாவங்களை தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஒரு மனிதன் தொழுகிறானா அவன் கொள்ளையடிக்க மாட்டான். ஒரு மனிதன் தொழுகிறானா களவெடுக்க மாட்டான். ஒரு மனிதன் தொழுகிறானா வியாபாரி மோசடி செய்ய மாட்டான். மோசடி செய்ய அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படும். அது தொழக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமா இருக்கிறது. அதே போல தொழக்கூடியவனுக்கு எப்போதும் பரக்கத் அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறான். மன் ஸல்ல சுபஹ், யார் ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறான் சொல்லுகிறேன். அல்லாஹ் பொறுப்பு எடுக்கிறான்னு சொன்னால் ஏதாவது ஒரு நஷ்டம் வருமா? வியாபாரத்துல பரக்கத்து இல்லாம போகுமா? அதே போல ஏதாவது விஷயம் நான் செஞ்சா அது கெட்டு போகுமா? காரணம் அல்லாஹ் ரப்புல் பொறுப்படுத்தி விட்டார். இதெல்லாம் இருக்கக்கூடிய விடயம் தொழுகையுடைய பரக்கத்தாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டினான். ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் வஸீமா ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், அவனோட முகத்தில் நான் பார்க்கிற சுஜூதுடைய அடையாளம். சில பேர் என்ன செய்யறது? வித்தியாசமா விலகிக் கொள்வது. நெத்தி 2-3 நொட்டு வந்தால் நான் தொழுகையாளி. அன்பானவர்களே, அதை இஸ்லாம் சொல்லி காட்டவில்லை. இது சொல்லக்கூடிய தஃப்சீர் துறை அறிஞர் சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்துடைய நாட்டம் ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில பிரகாசமா இருக்கும். அதைத்தான் ரப்புல் சொல்லி காட்டுறார். வெறுமே நாங்க சொல்லக்கூடிய அடையாளத்தை ரப்புல் சொல்லி காட்டவில்லை. நாம சொல்லக்கூடிய அடையாளம் முகத்திலேயோ அல்லது நெத்தியில் ஒரு அடையாளம் வந்து விட்டு தொழுகையாளி இந்த முடிவு நான் எடுக்கிறோம். இஸ்லாம் சொல்வது அது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் சொல்லக்கூடிய அடையாளம் அவன் தொழுதான் அவன் அனைத்து பிரகாசமாக இருக்கும். அவனை பார்த்து சிரிச்ச முகத்தோடு இருப்பான். அவனை பார்த்தால் ஏதாவது இருட்டில் அடப்பட்ட மாதிரி, அதே போல் இரும்பு தொழில் செய்யற நேரம் வரக்கூடிய துரும்புகள், அதே போல் நெருப்பு தணல்களை பார்க்க போய் இந்த முகம் போல இருக்காது. வெளிச்சமான முகத்தோடு மனிதர் இருப்பான் என்ற விடயத்தை ரப்புல் சொல்லி காட்டினார். அன்பானவர்களே, தொழுகையை ரப்புல் அந்த சிறப்புல வைத்திருக்கிறார். விலகிக் கொள்ள வேண்டும். பரவான தொழுகை என்று சாய்ஸ் கிடையாது. நான் விடக்கூடிய ஒரு சாய்ஸுடைய அடிப்படையாக யோசிக்க முடியாது. தொழுகை என்பதை அல்லாஹ் ரப்புல் கேட்டே தீருவார். தொழுகை என்பது யாருக்கு கஷ்டமா இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டுறார். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். இங்கே தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் உதவி என்ற விடயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இங்கே பொறுமை என்ற விஷயம் முதலாவது விஷயம். இரண்டாவது தொழுகை. இந்த 2 விடயத்தில் அல்லாஹ் உதவி தங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை ரப்புல் சொல்லிவிட்டு இந்த தொழுகை என்பதை யாருக்கு பாரமாக இருக்கும் என்று சொன்னால் பயபக்தி இல்லாத சமுதாயமான முனாஃபிக்களுக்கு பாரமாக இருக்கும். அவளுக்கு தொழுகை என்பது கஷ்டமாக இருக்கும். நபி அவர்கள் சொல்லி காட்ட மன்சொல் பர்தை தஹலல் ஜன்னத். யார் 2 புனிதான தொழுகையை தொழுகிறானோ சொர்க்கம் நுழைந்து விட்டார். 2வது புனிதான தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த தஃப்சீர் துறை அறிஞர்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள் 2 விதமான கருத்து சொல்றாங்க. முதலாவது கருத்து சுபஹுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை. அதே போல் இன்னும் சிலர் சொல்றாங்க அதாவது இஷாவுடைய தொழுகை, அஸருடைய தொழுகை. இந்த 3 தொழுகையும் ஒரு முனாஃபிக்கு கஷ்டம். சுபஹுக்கு முன்னாலே பெரிய தூக்கம் இருக்கிறது. அதே போல அஸருக்கு முன்னால் தூக்கம் இருக்கிறது. இதெல்லாம் தொழுகையை தடுக்கக்கூடிய ஆயுதங்கள். இப்படிப்பட்ட தொழுகையை தொழுவான் என்று சொன்னால் சுவர்க்கம் நுழைத்து விட்டார் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப தொழுகை என்பது ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பா இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டினான். ஈமான்களை பார்த்து சொல்லி காட்டினான். அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். இந்த ஈமான்தாரிகளை பொறுத்த வரைக்கும்
அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய காரியத்தில் உள்ளது ரிலாக்ஸாக இருக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய காரியத்தில் தான், அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய காரியத்தில் மனசுக்கு ரிலாக்ஸ் இருக்கிறது. ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் எப்போது மனிதன் ரிலாக்ஸ் செய்யும். அவன் பொருளாதார கஷ்டமா இருப்பான், தொழுகை என்பது பணக்காரனாக காட்டும். சுபகு தொழுவான், எந்த விடயத்தை செய்வதற்காக லொஸ்ட் வராது. இது மார்க்கம் சொல்லுடைய வழிகாட்டல். அதே போல தொழுகை புறக்கணிச்சு வாழ்றானா அவனுக்கு செப்பரேட்டா இஸ்லாமிய மதம் சொல்லி காட்டுது. நரக வாசிகளை சுருக்கவாசி கேட்பாங்க, மா சரக்கக்கும் பி சக்கர், உன்னை சக்கர் என்ற நரகத்துக்கு நுழைவிச்ச காரணம் என்ன? சில வணக்கத்துக்கு ரப்புல் ஆலமீன் ஸ்பெஷலா நரகம் வைத்திருக்கவில்லை, குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஆனா தொழுகையை பொறுத்தவரை ஸ்பெஷலா நரகம் இருக்கிறது. நரகத்தினால சக்கர் என்று சொல்லுவோம். அப்ப சுவர்க்கவாசிகள் நரகவாசியை பார்த்து கேட்பாங்க, இந்த சக்கரன் நரகத்துக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள், எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்க? முதலாவது சொல்லக்கூடிய பதில் காலு லம் நகும் இல் முஸல்லி. முதலாவது பதில், தொழக்கூடிய சமுதாயம் நாம் தொழவில்லை, தொழாமல் அரட்டேற்றுக் கொண்டிருந்தோம். இரண்டாவது வலம் நகும் நுத்ஐமுல் மிஸ்கீன், அதே போல ஏழைகளுக்கு உணவுகளை கொடுக்கவில்லை, நாங்கள் அரட்டடிக்கக்கூடிய சமுதாயம் அரட்டடித்துக் கொண்டிருந்தோம். அந்த காந்தா ரப்புல் ஆலமீன் சக்கரன் நரகத்தை போட்டு இருக்கிறார். அன்பானவர்களே, சுவர்க்கம் என்பது அதே போல மிகப்பெரிய ஒரு பாக்கிய தொழுகை மூலமாக போகலாம். அதே போல ஜும்மாவுடைய ஆரம்ப அனுப்பின ஞாபகம் முடியினேன். நாளை மறுமை நாள்ல மஹ்ஷருடைய மைதானத்துல 7 கூட்டத்தாருக்கு அர்ஷுடைய நிழல் வழங்கப்படுகிறது. அந்த 7 கூட்டத்தார்கள் 2 கூட்டத்தார் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட கூட்டத்தார். ஒரு மனிதன் ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், யார் என்று சொன்னால் முதியவர்கள் கிடையாது, இளைஞரை பார்த்து ரப்புல் நபி சொல்லி காட்டினாங்க, ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழித்த வாலிபன். அல்லாஹ்வுடைய வணக்கம் என்று சொன்னால் தொழுகை என்று பிரதானமானது. இரண்டாவது கூட்டத்தார் ஒரு மனிதன் இருக்கிறான், பள்ளியோட முகப்பத்தை வச்சு கொண்டிருக்கிற மனிதன், பள்ளியோட தன் வாழ்க்கையை கழித்தவன். அவனுக்கு ரப்புல் ஆலமீன் மஹ்ஷருடைய மைதானத்துல சூரியன் பக்கத்தில் வைக்கப்படும். ஒரு மனிதன் பாவத்துக்கு ஏற்றாற் போல அவனை நிரப்பிக் கொண்டிருக்கும் வியர்வை, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இரக்கம் பணியப்படும். அதுதான் அரசுடைய நிழல். அந்த நிழல் கிடைக்கப்படக்கூடிய கூட்டத்தில் 2 கூட்டத்தார் இளைஞர்கள். முதலாவது இளைஞர்கள், யார் எப்படிப்பட்ட இளைஞர் சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ்ந்தவர்கள். இரண்டாவது பள்ளியோட தன் உள்ளத்தை நெறிப்படுத்தியவர்கள். அந்த சமுதாயம் அப்புறம் கொடுக்கிறார். எடுத்து நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஆனா அதுல்லுக்கும் ஆனா மாயம் அல்லாஹ்வில் ஹதாயா, மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், ஒரு பாவத்தை மன்னிக்கக்கூடிய வயர்ஃபோமி தரஜா, பாவத்தை மன்னித்து அந்தஸ்து உயர்த்தக்கூடிய ஒரு விடயங்கள் இருக்கிறது. அதனால சொல்லி தரட்டுமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்க. முதலாவது விடயம் இஸ்பாகுல் வுதுஇ அலா மகாரி, வெறுப்பான நேரத்தில் உதுவை நிரப்பமாக செய்வது. நல்ல கூலா இருக்கு, தண்ணி தொட பயம், நல்ல மழை பெய்யுது, தண்ணி என்ற இலச்சிக்காக வழங்குது, கஷ்டமான நேரங்கள், அந்த நேரத்தில் கூட இந்த சிறப்பை உணர்ந்து உது செய்யறான்னு சொல்ல நிரப்பமா செய்யறான்னா அவனுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. பாவங்களை மன்னிச்சு அவங்க அந்தஸ்து உயர்த்துவான். இரண்டாவது கூட்டத்தார் வகாசரத்தில் ஹுத்தா அலைல் மசாஜ், பள்ளிக்கு அதிக எட்டுக்களை வைத்துக் கொண்டு வரக்கூடிய நபர். மூன்றாவது கூட்டத்தார் ஒன்திவாரி ஸலாத்தி பஅத ஸலா, ஒரு மனிதன் நுகர் தொழுதுட்டானால் அசருக்கு எதிர்பார்த்து கொண்டே இருப்பான், எப்ப அசர் வரும். அசர் தொழுதுட்டானால் மக்ரிப் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான், மக்ரிப் வரும். இப்படி எதிர்பார்க்கக்கூடிய சமுதாயத்துக்கு அந்த சிறப்பை ரப்பனா வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது பாரம் கிடையாது. தொழுகை என்பது மறுமைக்கான ஒரு விமோசனம். அதே போல உலகத்துல ரிலாக்ஸ் என்பதை தொழுகை ரப்பனா வைத்திருக்கிறான். எல்லாம் ரப்புல் ஆலமீன் எந்த நேரத்திலையும் தொழுகை விடாமல் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய ஈமான்தாரிகளாக என்னை உங்களை மாக்கி அருள்புரியை பார்த்து நிறுத்திக் கொள்கிறேன். வாஹி தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த ஈமானிய சகோதரர்களே, ஒரு நீண்டொரு தலைப்பாக இருந்தாலும் சில விடயங்களை மாத்திரம் கூறி ஜும்மாவுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அதே போல அடுத்த ஒரு கட்டம்,
நாங்கள் ஜமாத்துடைய தொழுகையை பொறுத்தவரை சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது ஒரு பரந்தொரு பாடமாக இருந்தாலும் சில விடயங்களை மாத்திரம்தான் இந்த உரையுடன் நாம் பார்க்கலாம். அதில் அடுத்த கட்ட ஒரு விடயம் இந்த ஜமாத்துடைய தொழுகை. நிறைய பேர் ஜமாத்துடைய தொழுகை சிறப்பு தெரிந்துதான் அதை விட்டுறாங்களோ தெரியாது. அதே போல சிறப்பு தெரியாத அருமை புரியாமல் ஜமாத்துடைய தொழுகை என்பது அலட்சியமாக விட்டுறோம் என்ற விடயத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, ஜமாத்துடைய தொழுகையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழிலையும் பிரித்து சொல்லி காட்டுறாங்க. சுபஹ் ஜமாத் சிறப்பிக்கிறது, இஷாவுடைய ஜமாத் சிறப்பிக்கிறது, துஹருடைய ஜமாத் சிறப்பிக்கிறது, அஸ்ருடைய ஜமாத் சிறப்பிக்கிறது, மக்ரிபுக்கு சிறப்பிக்கிறது. எல்லாம் பிரத்யேகமாக நபிகள் சொல்லி காட்டுறாங்க. இந்த தொழுகைக்கு ஜமாத்தாக சிறப்புகள் இருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த அதானுடைய சிறப்பு, அதே போல முதல் சொல்லக்கூடிய சிறப்பு, அதே போல துஹருடைய சிறப்பு, இஷாவுடைய சிறப்பு, அதே போல அதாவது சுபஹுடைய சிறப்பு, இதை சொல்லி காட்டக்கூடிய செய்தி நாம் பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி 2689 இலக்கத்தின் செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியை பொறுத்த அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். இந்த சஹாபி அறிவிக்கிற நேரத்தில் முதலாவது சொல்றாங்க, லவ் யஅலமு الناسு மா ஃபி நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல். யாரோ ஒரு மனிதன் அதானுடைய சிறப்பையும் முதல் சிறப்பையும் அறிவாக இருந்தால், அதானுடைய சிறப்பு முதல் சஃபுடைய சிறப்பு தெரியுமா இருந்தால் அவங்க துண்டு குலுக்கியாவது என்ன செய்வாங்க, இடத்தை பிடிச்சு கொள்வாங்க. அதானுடைய சிறப்பிக்கிறது, அதே போல முன் சஃபுடைய சிறப்பிக்கிறது. நபி அவங்க மறைமுகம் சொல்லி காட்டுறாங்க. இந்த சிறப்பு தெரிஞ்சால் அந்த இடத்துல போட்டி வரும். போட்டி வர நேரம் துண்டு குலுக்கி சரி அந்த இடத்தை பிடிச்சு கொள்வதற்காக ஒரு மனிதன் உட்படுவார். அதே போல அடுத்த கட்ட சொல்றாங்க, உலக யஅலமூன மா ஃபி தஹ்ஜீர். தஹ்ஜீர் என்று சொன்னால் துஹருடைய தொழுகை. யார் ஒரு மனிதன் துஹருடைய தொழுகை நேர காலத்துல வந்து ஜமாத்தா கலந்துகளுடைய சிறப்பை தெரிந்து கொண்டான்னு சொன்னால் நஸ்தகபு இலை, அவன் போட்டி போட்டு சரி துஹருடைய ஜமாத்தை கலந்து கொள்வோம். நபியா சிறப்பு சொல்லல, சிறப்பு சொல்லாம சிறப்பு இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. சிறப்பு தெரிஞ்சால் இங்க போட்டி போட்டு சரி நீங்க அதை முந்திக் கொள்வீங்க. அதே போல யார் ஒருவன் இஷாவுடைய சுபஹுடைய இந்த ஜமாத்துடைய சிறப்பை தெரிவான் என்று சொன்னால் போட்டி போட்டு அவன் முந்திக் கொள்வான். தவறு சரி என்ன செய்வான், அந்த ஜமாத்தில் கலந்து கொள்வான். இந்த எந்த ஹதீஸிலையும் சிறப்பு சொல்லப்படல. சிறப்பு மறைமுகமாக வைத்து நபி அவங்க சொல்லி காட்டாங்க. புகருக்கு சிறப்பிக்கிறது, அதே போல அதாவது இஷாக்கு சுபஹுக்கு சிறப்பிக்கிறது. தெரிஞ்சா நீ ஓடி வருவீங்க, போட்டி இடத்தை பிடிச்சு கொள்வீங்க என்ற விடயத்தை நபி அவங்க சொல்லி காட்டாங்க. இன்னொரு செய்தி நாம் பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்தவரை ஜமாத்துடைய சிறப்பு சொல்லக்கூடிய செய்தி, அதாவது தஃதூலு ஸலாத்துல் ஜமீ ஸலாத் அஹதிக்கும் வஹ்தா. தனித்து தொழக்கூடிய தொழுகையை விட 25 மடங்கு ஜமாத்துடைய தொழுகை சிறப்பிக்கிறது. இன்னும் சில ஹதீஸ்ல 27 வருது, இந்த ஹதீஸ்ல 25 வருது சிறப்பு இருக்கிறது. சொல்லி நபி அவங்க சொல்றாங்க, ஒத்தஜித்தமியுல் மலாயிகத்துல் லைலி வ மலாயிகத்துன் நஹாரி ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய சிறப்பு சொல்றாங்க. அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையில் இரவுடைய மலக்குமார்களும் பகலுடைய மலக்குமார் சந்திக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது ஸலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த தொழுகையை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை அபூ ஹுரைரா ஓதி காட்டுறாங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ர்ல ஓதப்படக்கூடிய குர்ஆன் என்பது சாட்சியாகப்பட்ட குர்ஆன். ஃபஜ்ர் ஓத குர்ஆன் என்று சொன்னா நாங்க சுபஹ் ஓதக்கூடிய குர்ஆனை சொல்லவில்லை. ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய குர்ஆன் என்பது சாட்சியான குர்ஆன். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இரவுடைய மலக்குமார்களும் பகலுடைய மலக்குமார்களும் சந்திக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் சுபஹுடைய ஜமாத்துடைய நேரம். அதனால அந்த இடத்தை சொல்லி காட்டுறாங்க, இந்த வசனம் தெரிந்தால் சுபஹுடைய விடயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க என்று அனுப்பி வரக்கூடிய ஒரு செய்தி. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பல செய்திகள் இருக்கிறது. அதே போல சிலர் சொல்லுவாங்க, இந்த ஜமாத்துடைய தொழுகை பரந்து இல்லதானே சுன்னத்தை அதை கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இதுல கூட அறிஞர் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஜமாத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயம் கலந்து கொள்ளணும். அதுக்கு மிக முக்கியமான வரலாறு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு நபியோட கேட்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 2 கண் பார்வை தெரியாது, அதே போல பள்ளிக்கு கூடி வரதுக்கு வழிகாட்டி கிடையாது, அதனால நான் பள்ளிக்கு வந்துதான் சொல்லணுமா
என்ற அமைப்பில் சஹாபி கேட்கிறார். அவர் சலுகை கொடுக்க தகுதியான மனுஷன். அவன் நபி அவங்க சொல்றாங்க, முதலாவது அனுமதி கொடுக்கிறாங்க. கொடுத்துட்டு பார்த்த சஹாபி போற நேரத்தில் அந்த சஹாபி மறுபடியும் அணைக்கிறாங்க. அணைச்சு சொல்றாங்க, அதானுடைய சத்தம் காதுக்கு விழுதா? அந்த சஹாபி சொல்றாரு, அதான் விழுது, அதான் சவுண்ட் காதை கேட்குது. அதனால அச்சு நீ பதில் சொல்லித்தான், நீ பள்ளிக்குத்தான் வரணும். இந்த செய்தி உலமாக்கள் சொல்றாங்க. அதாவது ஸலாத்துல் ஜமாஅ, அதாவது நாங்க ஜமாஅத் தொழுகை என்பது ஃபர்தான விஷயம், அதை கட்டாயம் செஞ்சு ஆகணும் என்று அமைப்பு உலமாக்கள் சொல்றாங்க. அல்லாஹு அஅலம். இது அல்லாஹ்வுக்கு தான் இது சரியான அறிவு இருக்கிறது. இருந்தாலும் ஜமாஅத் தொழுகை என்பதை சிறப்புகளுக்காக நான் என்ன செய்யணும், ஜமாஅத்துடைய தொழுகை நான் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜமாஅத் தொழுகை என்பது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதிகமாக சிறப்புகள் வைத்திருக்கிறார். சிறப்புகள் தெரிந்தால் கலந்து கொள்வேன் நபி சொல்றான்னு சொன்னால் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக நானும் நீங்கள் இருக்க வேண்டிய பார்த்து எடுத்துக் கொள்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقول قولي هذا وأستغفر جميع المسلمين والمسلمات.